குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி 50 அண்ட் சென்சஸ் அதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் இன்னையோட 2 நாள் லீவு. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு பெரிய பிரமாதமான மூவ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் இன்றைக்கி பேசாமல் லீவே விட்ருக்கலாம், அந்தளவுக்கு போரிங்கான மார்க்கெட்டு. இன்றைக்கி நிஃப்டி 50 ஒரு ஸ்பாட் 52 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் வந்து ஒரு 164 ப்ளஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன். கேப் அப் போனது என்னமோ 52 பாயிண்ட்டு. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது 24,280. நான் 24,289 ரெசிஸ்டண்ட், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் அங்கே தான் இருக்குன்னு. மார்க்கெட் அங்கேருந்து சடார்னு கீழே விழுந்தது. மார்க்கெட் விழுந்தது வந்து 24,220, 210 வரையும் வந்திருக்கு. அது இன்றைக்கான லோ வந்து 24,205, 200னே வச்சிங்களேன். மார்க்கெட்டு அந்த ஒரே டைம் தான் அந்த 24,205 வந்து தொட்டுது 9:45. அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட டோட்டல் ரேஞ்சு 24,231லேருந்து 24,260. ஸோ மார்க்கெட்டு இதில் ஒரு 30 பாயிண்ட்டுங்க, 30 பாயிண்ட்டுக்கு தான் இன்றைக்கி சைட்வே, ஃபுல்லாக சைட்வே. இன்றைக்கி மார்க்கெட்டில் பல பேரை தூங்க வச்சுருக்கோம் இந்த மார்க்கெட்டு இன்ட்ராடே டைமில். ஏன்னா மார்க்கெட் எங்கேயுமே போகல, பெரிய மூவும் வரல. பெரிய மூவ் வராதுன்னு நான் நேற்றே சொன்னேன். ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து 10க்கு கிட்டே இருந்து 11, இன்றைக்கி லைட்டாக 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் நேற்று 10.11க்கு கீழே தான் இருந்தது. ஸோ அதனால் மொமெண்டம் வராதுன்னு சொன்னேன். எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருந்தது. மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையர் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாத ஒரு இடம் எங்கன்னு கேட்டால், இன்றைக்கி வந்த மாதிரி இன் ஃப்யூச்சரில் எங்கேயாவது இதே சைட்வேல இருந்தால் ஆப்ஷன் பையருக்கு அங்கே வேலையே கிடையாது. இது முழுக்க ஆப்ஷன் செல்லருங்களுக்கான மார்க்கெட்டு. நீங்கள் எங்கே வாங்கியிருந்தாலும் இன்றைக்கி லாஸ் தான் ஆகிருக்கும். சில பேர் மினிமம் லாஸு, சில பேர் பெரிய லாஸு. விஷயம் தெரிஞ்சவங்க இன்றைக்கி ட்ரேடே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நிஃப்டி 50 என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்தது. 23,230 23,260, 260 கூட போல், 250 தான். அதுக்கப்புறம் 11 மணிலேருந்து 10 பாயிண்ட்டுக்கு தாங்க ட்ரேட் ஆச்சு. எத்தனை மணிக்கு? இந்த இடம் பாருங்களேன். இந்த இடம் எப்போது? 12 மணி. 12 மணிலேருந்து முடிகிற வரையும் மார்க்கெட் ட்ரேட் ஆனது 10 பாயிண்ட்டு. 10 பாயிண்ட்டு எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம் பாருங்கள். 10 பாயிண்ட்டுங்க. அதாவது மார்க்கெட்டில் என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணுறதுக்கு ஆளே இல்லை, அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செல் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. இத்தனைக்கும் பிரெண்ட் க்ரூட் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா அது 93 தான் ட்ரேட் ஆகுது. இன்றைக்கி ஃபுல்லாக அவன் அந்த 92 இதை பாருங்கள், இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருந்தான் இன்றைக்கி 93. இன்றைக்கி இப்போ தான் 94 கிட்டே க்ளோஸாக போயிட்டுருக்கான். ஆனால் நம்ம மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது இவன் 93 அந்த 0.2550 இந்த ரேஞ்சஸ்லேயே இருந்தான். இத்தனைக்கும் இது அதிகமாக தான் இருக்குது. பட் மார்க்கெட்டில் இறக்கமே வரல, டவுனே வரல. நான் நினச்சேன் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் க்ளோஸு மைனஸில் முடியும்னு நினச்சேன். இந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு நினச்சேன். எதுவுமே மார்க்கெட்டில் இல்லை, துளி கூட இல்லை. நான் பிரெண்ட் ஆயில் நேற்று வந்து 100 இல்லைன்னா 98 போகும்னு நினச்சேன், அதுவும் போகல. ஸோ மார்க்கெட்டை அப்படியே ஒரு கயிறு கட்டி வச்ச மாதிரி பிரெண்ட் க்ரூட் ஆயிலும் அங்கேயே இருக்குது, நம்ம மார்க்கெட்டும் அங்கேயே இருக்குது. சரி, யூஎஸ் மார்க்கெட்டில் எப்படி முடிஞ்சுன்னு பார்த்தா, நான் சொன்ன மாதிரி அவங்க நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்காங்க. பட் அவங்க நெகட்டிவில் முடிஞ்சதுக்கும் நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி நடந்ததுக்கும் சம்மந்தமே இல்லை. கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. ஏன்னா நாஸ்டாக்கு அதுவும் விழுந்திருக்கு, டவ்வும் விழுந்திருக்கு, S&P 500 விழுந்திருக்கு, நிக்கி விழுந்திருக்கு, காஸ்பி ஒரு 60 பாயிண்ட்டு. நம்ம இவனை அப்படியே ஃபாலோ பண்ணுற ஆள். இவன் மைனஸில் பெருசாக எல்லாமே 1% கிட்ட மைனஸில் விழுந்திருக்கான். 10க்கு பிரெண்ட் க்ரூட் ஆயில் $93 இருக்குது. அப்படி இருந்தும் நம்ம மார்க்கெட் 54 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகுது. என்ன மாதிரியான லாஜிக் பாருங்கள் நம்ம மார்க்கெட்டில். நம்ம மார்க்கெட்டு ஏதோ ஒரு தகிடதம் வேலை பண்ணிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் எனக்கு கண்டினியூஸாக என் மைண்டில் பட்டுக்கிட்டே இருக்குது. அது என்னன்னு புரியல. ஸோ இதுதான் மார்க்கெட்டு. ஓகேங்களா? இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ண செக்டர் எதிரானா ப்ரைவேட் பேங்க்கு, அப்புறம் அந்த ஃபினான்ஷியல் செக்டர்ஸ். இன்றைக்கி பேங்க்கை பார்த்தீங்கன்னா 266, இவன் தான் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கான். அதாவது 266 பாயிண்ட் 3 டிஜிட்டில் ப்ளஸில் முடிஞ்சிருக்கான். ஃபின் நிஃப்டி 57 பாயிண்ட்டு, பேங்க் எக்ஸு 258.
மிட் கேப் நிஃப்டி ஜஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் மைனஸு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 202 பாயிண்ட்டு. நம்ம நிஃப்டி அந்த கடைசி நேரத்தில் அந்த கண்கட்டி வித்த 20 பாயிண்ட் ஏற்றி வச்சுக்கிறாங்க. சென்செக்ஸ் வந்து 3 பாயிண்ட்டு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஓவரால் மார்க்கெட்டை பார்த்தா மிட் கேப் நிஃப்டியே நெக்ஸ்ட் 50 டவுனில் இருக்குது. மற்றபடி பெரிய லெவலில் இல்லை, பேங்க் நிஃப்டியை தவிர. ஓகேங்களா, இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ ப்ரைவேட் பேங்க்கும் ஃபினான்ஷியல் பேங்க்கும், குறிப்பாக நம்ம சொன்னோம்னா கோட்டாக் மகேந்திரா பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கில் இன்றைக்கி நல்லா இருந்தது அப்படின்னு தான் நான் சார்ட்டை பார்த்தேன். அப்புறம் ஹெவி வெயிட் இருக்கக்கூடிய நிஃப்டியில் பேங்க் செக்டரில் நீங்கள் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மெட்டல், அதில் நல்ல பையிங் ப்ரெஷர் இருந்தது. ஸோ மார்க்கெட்டில் அதுவும் ஒரு சப்போர்ட் ஃபேக்டராக இருந்தது. நிஃப்டியை கீழே இழுத்த செக்டர்ஸ் எதிரானா ஐடி. இன்றைக்கி ஐடி செக்டர்ஸில் கொஞ்சம் வீக்னஸ், அதாவது இந்த வாரம் ஃபுல்லாக வீக்னஸாக இருந்தது. நேற்று மட்டும் ஏதோ பாசிட்டிவில் முடிஞ்சான். ஓவரால் பார்த்தா இந்த வீக் ஃபுல்லாக ஐடி வந்து மைனஸில் தான், பர்சன்டேஜில் பார்த்தா மைனஸில் தான் குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஐடி செக்டர்ஸில் அன்சர்டனிட்டி. ஏன்னா நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் நாஸ்டாக்லாம் கீழே விழுந்திருக்கு. அப்போ இவன் கண்டிப்பாக கீழே தான் விழுவான் இன்றைக்கி. அதே மாதிரி தான் ஐடியில் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. ஆட்டோ ஸ்டாக்ஸு மார்க்கெட்டை கீழே இழுத்துது. ஏன்னா $93 பிரெண்ட் க்ரூட் ஆயில் ட்ரேட் ஆகிறதுனால டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி வீக்னஸாக தான் இருந்தது. மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை பெருசாக பாதிச்சுது. எஃப்எம்சிஜி கண்டிப்பாக கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் கன்சியூமர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸு, ஏன்னா அது க்ரூட் ஆயில் உயர்வு, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, பேக்கேஜு, இன்புட்டு காஸ்ட் அதிகம் அப்படின்ற ஒரு ஃபியர் வர்றதுனால எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே விழுது. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு கீழே இழுத்த செக்டர்ஸ். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் 93, 94 அந்த ரேஞ்சஸ்லேயே இருக்கிறதுனால, அது இல்லாமல் ஈரான் யூஎஸ் கான்ஃப்ளிக்ட் காரணமாக கண்டிப்பாக அந்த ஆயில் டிஸ்ட்ரிபியூஷனில் கண்டிப்பாக ஃபியர் வரும், ஒரு பதட்டம் வரும். அது இன்னும் மார்க்கெட்டை பெரிய லெவலில் பாதிக்க தான் கூடும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. இன்னும் 2 நாள் லீவு வேறு, சனி ஞாயிறில். இதில் எது வேணாலும் நடக்கலாம் மார்க்கெட்டில். ஸோ இன்னும் பிரெண்ட் க்ரூட் ஆயில் பெருசாக விலை இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு அது டேஞ்சரஸ் தான். குறைஞ்சா நம்ம மார்க்கெட்டு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டி 50யை செக் பண்ணோன்னா பேங்கிங் சப்போர்ட் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கணும். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் பையிங் சப்போர்ட் எப்படி பெருசாக இருக்கா இல்லை கம்மி பண்ணிட்டாங்களான்னு பார்க்கணும். டாலர் எப்படி வீக்காக இருக்கா இல்லை நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கணும். ஷார்ட் கவரிங் ரேலி ஏதாவது மார்க்கெட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். நிஃப்டி ஆல்ரெடி அதாவது ரீசன்ட் செஷனில் கரெக்ஷன் ஏதாவது பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா இது இப்போ தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு கரெக்ஷன் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இதெல்லாம் பார்க்கணும் இந்த 2 நாளில். அதுக்கப்புறம் தான் மண்டே நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரியும். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் ஒன்றும் பெருசாலாம் பண்ணலைங்க. ஜஸ்ட்டு இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணது ஒரு 3 ட்ரேடு தான். 3 ட்ரேட்லேயே பெரிய லெவல் பாயிண்ட்டும் இல்லை. மொத்தமே 1500 தான் ப்ராஃபிட்டு. ஆமாம், 1800 ப்ராஃபிட்டு. அதில் ப்ரோக்கரேஜ் மைனஸ் பண்ணால் ஒரு 1500 கிட்ட வரும். ஏன்னா மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. 12 மணிலேருந்து 3:15 வரையும் 10 பாயிண்ட்டுக்கு தான் மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு. எங்கே நம்ம ட்ரேட் பண்ணுறது? நான் எடுத்ததெல்லாம் அதுக்கு 10:30க்கு முன்னாடி எடுத்த ட்ரேடு. காலையிலேயே ஸ்டார்டிங்லேயே அந்த 9:15க்கு எடுத்தேன். 24,200 தொடும்போது ரிவர்ஸ் ஆகும்னு நினச்சேன். இந்த கேண்டிலில் ரிவர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்தது, மறுபடியும் நாங்கள் செக் பண்ணோம், மறுபடியும் மேலே தான் போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட், அதாவது இந்த 9லேருந்து இந்த 11 மணிக்குள்ளே தான் நாங்கள் எடுத்த ட்ரேடு. அதுக்கப்புறம் ட்ரேடே எடுக்கவும் முடியாது. ஆப்ஷன் பையருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் வேலையே கிடையாது. வெளியே போங்கடா அப்படின்ற மாதிரி மார்க்கெட் நம்மளை சொல்லிடுச்சு. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த போஸ்ட் மார்க்கெட்டு. எனக்கு தெரிஞ்சு ஈரான் யூஎஸ்ஏ கான்ஃப்ளிக்ட்ஸ் பெருசாக வரும்னு தான் தோணுது. ஏன்னா அங்கே ஈரான் மேலே சாங்ஷன் போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. புதுசாக ஏதோ ஒரு சாங்ஷன் போகிறதா நியூஸஸ் வருது. அதுக்கு ஈரான் எப்படி இம்பேக்ட் பண்ணுன்னு தெரில. ஸோ ஃபியர் மார்க்கெட்டில் அதிகமாக ஆகிட்டே தான் இருக்குது நான் சொன்ன மாதிரி. அதே மாதிரி அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் இந்த கப்பல் வழித்தடத்தில் அங்கேயும் பிரச்சனை. ஏதோ அங்கே கமாடிட்டி ஷிப்பு மேலே ஏதோ பிரச்சனை வந்திருக்கா அப்படின்ற மாதிரி, 14 ஷிப்பு மேலே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வருது. நமக்கு கரெக்டான நியூஸஸே தெரிய மாட்டுது. அதுதானே பிரச்சனை. இன்றைக்கி நடக்குதுன்னா நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சால் நம்ம கரெக்டாக சொல்லிடலாம்.
நமக்கு அடுத்த நாள் தான் தெரியுது. அதுக்குள்ளே 1008 கோல்மால் பண்ணிட்டுருவானுங்க அந்த நியூஸில். ஸோ ஆக மொத்தத்தில் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அந்த வழித்தடம் வந்து இன்னும் நார்மலான நிலைமைக்கு வரலன்றது மட்டும் புரியுது. ஓகேங்களா? இதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த 2 நாள் லீவுக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். நம்ம ரூபாய் வந்து பெருசாக விழுந்துக்கிட்டு தான் இருக்குது, டிப்ரிசியேஷன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் விலையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எல்லாமே நமக்கு நெகட்டிவான இம்பேக்ட் தான் இருக்குது. மார்க்கெட்டில் பெரிய லெவலில் பையர்ஸும் இல்லை, செல்லர்ஸும் இல்லை. கண்டிப்பாக மார்க்கெட் கீழ் நோக்கி வரும் அப்படின்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. பட் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த மொமெண்டமும் இல்லை. கண்டிப்பாக இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணணும். நம்ம நேற்று கேண்டில் பார்த்தோம், அந்த 9:15லேருந்து 9:30 கேண்டில் இந்த கேப்பை ஃபில் பண்ண மாதிரி ஒரு கேண்டில் வந்துருந்தது. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சீனே இங்கே கேண்டில் 6ல் காணும். கேட்டால் அதுக்கு ஏதாவது ஒரு கலராக வசனம் பேசும் கவர்மெண்ட்டு. இன்றைக்கி இவ்வளோ பெரிய கேண்டில் வந்திருக்கா, 24,182 வரையும், அதாவது நேற்றோட லோவை டச் பண்ண மாதிரி இங்கே ஒரு கேண்டில் காட்டுறான். நாளைக்கு பார்த்தா இந்த கேண்டிலே இருக்காது. அப்போ இவ்வளோ தொலைவு மார்க்கெட் இறங்குது அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ இவ்வளோ தொலைவு மார்க்கெட் இறங்குனா ப்ரீமியம் ஒன்று புட் சைடில் ஏறி இருக்கணும், கால் சைடில் குறைஞ்சிருக்கணும். ஆனால் ப்ரீமியம் எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. ஜஸ்ட்டு இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டும் ஏற்றி இறங்கி நமக்கு வேலை காமிச்சிட்ருக்கு. இதுதான் இன்றைக்கும் நடந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கும் நான் செக் பண்ணேன், இது நமக்கு தெரிய மாட்டுது. இந்த கேண்டில் அந்த ஹிடன் ப்ராசஸ் ஃப்ரீஸ் பண்ணிடுறதுனால நமக்கு தெரியல. ப்ரீமியம் வச்சு நம்ம பார்க்கும்போது ப்ரீமியம் அங்கேயே இருக்குது. ஆனால் 3:40, 3:20, 3:30க்கு இதை ஷோ பண்ணும்போது இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து நிற்கிது. அப்போ வந்திருந்தால் இந்த ப்ரீமியம் இந்த ஆப்ஷன் செயினில் மூமெண்டம் வந்திருக்கணும் இல்லை. 24,000ங்க. நான் உதாரணமாக சொல்கிறேன். இவன் இன்றைக்கி 310 தான் ஓப்பன் ஆனான்னு நினைக்கிறேன். பார்த்துருவோம். 310 தான் நேற்று க்ளோஸ் ஆனது. ஒரு கேப் அப்னும் போது 350 ஓப்பன் ஆனால் இன்றைக்கி போன ஹை 350, இன்றைக்கி போன லோ 274. அவன் ரியல் க்ளோஸ் ஆனது நேற்று 310. அப்போது இந்த ரேஞ்சுக்கெல்லாம் மார்க்கெட் கீழே இறங்குனா இவன் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருப்பானா ஆகிருக்க மாட்டானா. ஏன்னா இது டீப் இந்த மணியில் இருக்குது 24,000. இது ட்ரேட் ஆகிறது 24,250. 250 பாயிண்ட்டு நம்ம வந்து உள்ளேருந்து வாங்குகிறோம், ஐடிஎம்மில் வாங்குகிறோம். இவ்வளோ இறங்கி ஏறும்போது இது ஏறி இருக்கணுமா, ஏறி இருக்கக்கூடாதா? என்னுடைய கொஸ்டின் கரெக்ட் தானே? அவன் இப்போ க்ளோஸ் ஆகுது. இது வந்து இன்றைக்கான லோ, காலையில் 9:30 மணிக்கு வந்த லோ, அதை விட்டுருங்க. அப்படின்னா இவ்வளோ தொலைவு, அதாவது இந்த லோக்கு வந்து அவன் 274ன்னு காட்டுறான். அதை விட க்ளோஸ் ஆகி 24,182 லோ வரையும் மார்க்கெட் வந்த மாதிரி இங்கே கேண்டில் காட்டுது. அப்போது இந்த லோவே வந்து 274 லோன்னா 24,206க்கே 274 லோன்னா 24,182 லோ வரும்போது இது குறைஞ்சிருக்கணுமா? குறைஞ்சி தானே இருக்கணும். ஆனால் இங்கே ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ இவ்வளோ தொலைவு இறங்குறது எப்படி இறங்குது? ப்ரீமியம் அப்போ இந்த சைடில் இறங்கணுமா இல்லையா? இறங்குதுப்பா. கால் வந்து 24,182 வரையும் இறங்குது. ஓகேங்களா? 24,206 இருக்கும்போது 274 லோ வந்த ப்ரீமியம் 24,182 வரும்போது இது ஏன் குறையில அங்கேயே இருக்குது? அதுதான் என் கொஸ்டின். அப்போ இந்த கேண்டில் என்ன ஏமாத்து வேலை கேண்டிலா? அப்புறம் எதுக்கு இதை காட்டுறீங்க? இவ்வளோ தொலைவு எதுக்கு வந்த மாதிரி இங்கே காட்டுறீங்க? நான் கேட்குற கேள்வி புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி டவுட்டு ஒவ்வொரு நாளும் வருது. அப்போ இவன் இங்கே க்ளோஸ் ஆகிருக்குது ரியல் க்ளோஸிங்கா? 24,252ன்னு காட்டுறான். அதையும் இங்கே தான் காட்டுறான், 20 பாயிண்ட் ப்ளஸ்ன்னு காட்டுறான். ஆனால் ப்ரீமியம் மட்டும் எப்படி அது ஏறவே இல்லை, குறையவும் இல்லை. ப்ரீமியம் 292 இருக்குது. அப்போ இங்கே வரும்போது இதுக்கு கீழே தானே இது க்ளோஸ் ஆகிருக்கணும். அந்த நம்பர் இங்கே காமிச்சிருந்தா சரி ஓகே வந்து போயிருக்குன்னு சொல்லலாம். இவன் வெறும் 24,207 வந்த அந்த லோவையே காட்டுறான். அவன் அதுக்கும் கீழே வந்திருக்கான். அப்போ அதுக்கு கீழே இது கண்டிப்பாக கீழே போயிருக்கணும்ல, அட்லீஸ்ட் ஒரு 250 போயிருக்கணும்ல அப்படின்னு கேட்குறேன். இதுக்கு விளக்கம் யார் சொல்ல முடியும்? யாராலையும் சொல்ல முடியாது. அவ்வளோதான், நம்ம தலையெழுத்துன்னு போக வேண்டியது தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் பேசினா இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பேன். நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். இன்றைக்கி நான் ப்ராஃபிட் பெருசாலாம் பண்ணலை, வெறும் 1,300, 400 தான் வந்திருக்கோம். ஏன்னா ரேஞ்ச் பவுண்ட் சைட்வே மார்க்கெட்டு பண்ண முடியல.
நீங்கள் யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் இந்த வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.